முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு என் வேலை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை. என்னை தஞ்சமடைந்து நம்பிக்கையோடு என் வேலை தொட்ட நீ எதை தேடியும் யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நானே என் அருளால நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். இந்த உலகமே இருள் சூழ்ந்ததாக மாறினாலும் கூட உன் வாழ்க்கையில் எப்போதும் ஒளியை தருவதற்கு நானும் என் வேலும் தயாராகவே இருக்கோம். கடந்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் வந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் உனக்கு நேரவிருந்த ஆபத்துகளும் விபத்துகளும் கூட இந்த முருகன் அருளால் தான் மிகப்பெரிய அளவுலேருந்து சிறுசாக தவிர்க்கப்பட்டது, மாற்றப்பட்டது. ஆனால் எப்படியும் உன்னை காப்பாற்ற நான் இருப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் செயல்களை மட்டும் நீ சரியாக செய்யும்போது உனக்கான சந்தோஷங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நானே உன் கைகளை ஒப்படைச்சிருவேன். நீ எந்த விஷயத்திலும் கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ இருந்திடாதே. என்ன நேரத்தில் என்ன நடக்குமோன்னு எந்த எதிர்மறை எண்ணமும் கூட உனக்கு வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோட விழிப்புணர்வோட கவனத்தோட நீ செய்யும்போது என் அருளால அனைத்தையும் உனக்கு சிறப்பாக இந்த முருகன் நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை இப்போது எந்த இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் என் செல்வமே. இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களையும் உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைக்கவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உன்னை பயமுறுத்தினாலும் உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்தாலும் கூட உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை உருவாக்கி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் உடம்பில் இருக்கும் நோய் நொடிகளோ கொடிய பிணியோ அல்லது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளோ இடைஞ்சல்களோ எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். என்னை மனசார நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் இந்த முருகன் கைவிட மாட்டேன். உனக்கு நிழலாக நான் இருந்து பாதுகாப்பு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே. நீ எப்போதும் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், என் குடும்பம் நிம்மதியாக இருக்குது, நான் புத்தி தெளிவோட வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டுவேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. நான் இனிமையாக பேசுவேன், எல்லாருக்கும் உண்மையாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிப்பேன். சந்தோஷமாக எப்போதும் விழிப்போடு உஷாரோடு கவனமாக இருந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்தே தீருவேன்ற நம்பிக்கையோட நீ நல்ல வார்த்தைகளை பேசும்போது நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருந்து உன் வார்த்தைகளை உண்மையாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்போம் என் செல்வமே. உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக சரியாக நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. போர்க்களமாக இருந்த உன் வாழ்க்கை இப்போது பூங்காற்றாய் மாறப்போகுது. நீ செய்த நன்மைகளும் உன் முயற்சியும் என் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ சிரித்தாலும் வெளியே நீ சிரித்த முகமாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வருத்தமும் மன குமுறலும் எனக்கு தானே தெரியும். நீண்ட நாட்களாக தீராத இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்போ உன்னை வாட்டி வதைக்கிறதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதை சரி செஞ்சு உன் ஆசையை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை சரி செய்ய முடியாமல் போனதால் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் செய்ய முடியாதுன்னு நீயாகவே உன் இயலாமையால் உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நீ எவ்வளவு அன்பும் பாசமும் திறமையும் நல்ல குணமும் கொண்ட பிள்ளைன்னு எனக்கு தானே தெரியும். நீ இப்போது போலியாக மற்றவங்களுக்காக புரியக்கூடிய இந்த புன்னகையை நிஜமாகவே உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியோட சிரிச்ச முகமாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் உருவாக்கி உன் கைகளில் கொடுக்குறேன்.
நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கும் உன் மனசில் இருந்த குழப்பத்துக்கும் பதில் கொடுத்து இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். சில மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் இந்த சமுதாயமே பல சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. உன் ஏக்கங்கள் அனைத்தும் கூட கண்டிப்பாக முடிவுக்கு வரும். உன்னை புரிஞ்சுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்தும் மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். உன் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்கும் எல்லா நாளும் நல்லபடியாக இருந்துராது. சில நாட்கள் உனக்கு நல்லபடியாக சந்தோஷத்தை சிரிப்பை வரவழைக்கக்கூடியதாக இருக்கலாம். சில நாட்கள் உனக்கு சோதனையாக கஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கலாம். இன்னும் சில நாட்கள் உனக்கு வேதனையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தானே. இந்த உலகத்தில் நிலையானது எதுவும் இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளையும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக கடந்து வர்றதுக்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு என் அருளால் அனைத்தும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை வரவிட மாட்டேன். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட உனக்கு உதவி செய்யவும் உனக்கு துணையாக இருக்கவும் இந்த முருகன் நான் தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அடுத்தவங்களுக்கு செய்கிறது சிறு உதவியோ பெரிய உதவியோ, உனக்கு தேவையான சரியான சமயத்தில் நான் அந்த உதவிக்கான பிரதிபலனை உன் கைகளில் கொடுத்து உனக்கு தேவையான உதவியை நான் செய்வேன். நீ எப்போதும் இயல்பாகவே மகிழ்ச்சியான மனநிறைவு கொண்ட பிள்ளையாக இரு. உனக்கான அனைத்தையும் சரியாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. நீ நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். சாதிக்கணுன்ற லட்சியத்தோட தன்னந்தனி ஆளாக குடும்பத்தை பிரிந்து சொந்த ஊரை விட்டு கடல் கடந்து போய் கஷ்டப்படும் பல பேருக்கு மத்தியில் நீ உன் வீட்டில் இருந்து உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நல்லது செஞ்சு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்காமல் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருந்து உன் லட்சியத்தை அடைவதற்கு வழிகாட்டுறேன். நீயும் சும்மா உட்காந்து நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டு உன் உடலை கெடுத்துக்க வேண்டாம். என்ன நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். நீயும் நடக்க வேண்டிய செயல்களுக்கான வேலையை பற்றி யோசி. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உனக்கு நடக்காத காரியம்னும் முடியாத விஷயம்னும் எதுவுமே இருக்காது. என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி தர்றேன். உன் மன பாரத்தையும் உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன் முயற்சிகளுக்கெல்லாம் விரைவில் பலன் உண்டாகும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து இனிமையான நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரப்போகுது. நான் ஒரு நல்லதும் பண்ணலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய என் நல்ல பிள்ளையான உனக்கு நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் கர்ம வினையை அனுபவிக்காமல் அது தீர்ந்து போகாது. உன் வாழ்க்கையிலையும் உன் கர்ம வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்த உன்னை துன்பப்பட விடாமல் உன் தீவினைகளை எல்லாம் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நடத்தி கொடுக்குறேன். நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் உன் இலக்கை அடையும் வரையிலும் கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேற தயாராகு. நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கணும் என் செல்வமே. எப்போதும் இந்த உலகம் யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சினா யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காம கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. என் வேலை தொட்ட உனக்கு எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த முருகன் தயாராயிட்டேன். யோகம் நிறைஞ்ச அமைதியான பிள்ளையாக, அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும் பிள்ளையாக நீ மாறுவாய் என் செல்வமே. என் மீது அன்பு கொண்ட, என் மேலே உண்மையான பக்தி வச்சிருக்க நீ வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறு செஞ்ச மாட்டேன், எதையவே மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இந்த முருகன் நானும் உன்னை கைவிட மாட்டேன். என்னையே நினைக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கு பொக்கிஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டே வாழாதே. நீ என் பார்வையில் இருக்கும்போது, என் மேலே பக்தி செலுத்தும் போது கண்டிப்பாக எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் கவலையை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் யோசித்து குழம்ப வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தருவேன்றதை நம்பு. நீ சுகத்தில் இருக்கும்போது நான் உன்கிட்ட வந்து பங்கு கேட்க மாட்டேன், உன் சுகத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும்னு உன்னை விட்டு விலகி நிற்பேன். ஆனால் நீ துக்கத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் இந்த முருகன் உனக்காக வந்து உன் கவலையை பங்கு போட்டு அதை சரி செஞ்சு அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு கொடுத்து அதை சமாளிக்கும் வித்தையையும் பலத்தையும் கூட உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. இந்த முருகன் எப்பொழுதும் கருணை வடிவமானவன்கிறத நீ மறந்துட வேணாம். எத்தனையோ முறை நான் உன்னை காப்பாற்றி சிக்கலிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுவிச்சாலும் கூட மறுபடியும் மறுபடியும் நீயாகவே தான் போய் அந்த பிரச்சனைங்கிற மாய வலைக்குள்ளே சிக்கிக்கிற. திரும்ப திரும்ப உன்னை வலையில் விளைவிக்கக்கூடிய அந்த மாயையான பொய்யான விஷயங்கள் எது யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து முதல்ல வெளியே வா. நீ நல்லதை தான் செய்கிற, ஆனால் தேவையற்ற சில விஷயங்களும் சில மனிதர்களும் உன்னை ஆக்கிரமித்து உன்னை கெட்ட வழியில் வழி நடத்தும் போது நீ தானே அதை புரிஞ்சுக்கிட்டு விலகி நிற்கணும். எப்போதும் உன் கனவுகள் என்னவோ அதை நனவாக்கி கொடுப்பதே என் விருப்பமாக இருக்கு. 1000 கனவுகள் உனக்கு இருந்தாலும் கூட அதை நீ திட்டமிட்டு சரியாக செயல்படுத்தும் போது அத்தனை கனவுகளையும் உன்னால் நனவாக்கி கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாதான் நடக்குதுன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க போராட்டங்கள் அனைத்துக்கும் விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. எது வேணுன்ற நம்பிக்கையோடு என் வேலை தொட்டாயோ அதையே கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுத்துருவேன். எது வேணும்னு கேட்டு என்னிடம் தினமும் வேண்டுதல் வச்சியோ அதையே உனக்கு அள்ளி தரப்போகிறேன். நீயும் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள்ள தயாராக என் தங்கமே. தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் யாருக்கு என்ன தகுதின்றத அடுத்தவங்க நிர்ணயிக்க கூடாதல்லவா? உன் தகுதி என்னங்கிறத நீ நிர்ணயிக்கணும், நீ தீர்மானிக்கணும். உனக்கு நிறைய தகுதியையும் திறமையும் கொடுத்த இந்த முருகன் இந்த உலகத்தில் நீ உயர்ந்து சிறந்து ஜெயித்து வாழ்வதற்கும் உரிய தகுதியை கொடுத்துருக்கேன். வாழ்க்கையின் அழகுங்கிறது நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறங்கிறது மட்டுமல்ல, நீ எத்தனை பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறங்கிறதையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். எப்போதும் நான் நல்லா இருந்தால் போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் நினைக்காம உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள பழகு. 2 கைகளையும் சேர்த்து வச்சு அடித்தாதான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். ஒரு கையில் அடித்தா காற்றை தானே நீ அடிச்சுக்கிட்டு இருப்ப. அதே போல தான் இந்த உலகத்தில் நீ ஒரு ஆள் மட்டுமே வாழலை, உன் கூட நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தரை அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை அழகாக இருக்கும், குடும்பம் குடும்பமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து வாழ பழகு. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளையான நீ எல்லா விஷயங்களிலும் ஜெயிச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் வழிகாட்டேன். உன் எதிர்காலத்தை பொற்காலமாக ஆக்கி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் நீ என்ன செஞ்சாலும் ஏன் செய்கிற, எதுக்கு செய்கிறன்ற தெளிவையும் புரிதலையும் நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. அடுத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய உண்மைகளை
நீ உரிய நேரத்தில் விலக்கி சொல்லாமல் இருந்தினா பழியும் பாவமும் ஓ மேலே வந்து சேர்ந்துடும். அநியாயக்காரர்கள் அரியாசனத்தில் உட்காந்துக்கிட்டு நீதான் தப்புன்ற மாதிரி ஓ மேலேயே பழி போட தயங்க மாட்டார்கள். யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ அதை சரியாக சொல்லிவிடு. இந்த முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என் வேலை தொட்ட உனக்கு நீ நினச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன். இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உனக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி உன் நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை மிக சிறப்பாக அழகாக நானே உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்வமே.